guys, 안녕하세요. A warm welcome to my channel Glossy Shine Fix. This is Fairy Hazen. இன்னைக்கு ஒரு நியூ ஒன் ஷோட்டோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் தயங்கு வீட்டை தான் காட்டுறாங்க. தயங்கோட அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அண்ணி. அப்படியா, நாளைக்கு வராளா? ஓ அப்படியா, சரி சரி அண்ணி, நான் கண்டிப்பாக தயங்கிட்ட சொல்லி பிக்கப் பண்ண சொல்லிக்கிறேன். சரி அண்ணி, காலைல 8 o'clock. ஓகே ஓகே, நான் தயங்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தயங் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். மீ எங்கே இருக்க? கொஞ்சம் இங்கே வாமி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காடுறான். அப்போது தயங்கோட அம்மா கிச்சன்லேருந்து வெளில வராங்க. வந்துட்டியா செல்லம், இந்தா தண்ணி குடி. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னம்மா அது? சொல்லுங்க. நாளைக்கு ரஃபா ஃபாரின்லேருந்து வராளாம். உனக்கு நாளைக்கு எதுவும் ஒர்க் இல்லைல்ல? இல்லை. அவளை போய் பிக்கப் பண்ணிக்கிறியா? அது உங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்குள்ளே 4 years ஆகிடுச்சா என்ன? அவள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஆமாம் சொல்லும், அவள் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வரா. நீ நாளைக்கு காலையில் 8 o'clock அவளை போய் பிக்கப் பண்ணிக்கோ, சரியா? சரி மீ. சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். காஃபிலாம் எதுவும் வேண்டாம், நான் ஜிமினை பார்க்க போகிறேன். ஜிமினை பார்க்க போறியா? இப்போ தானே வந்த, காஃபி கேட்ட, தலைவலிக்குதுன்னு சொன்னல. ஏறி 5 minutes போட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தலைவலிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது, நான் ஜிமினை பார்த்துட்டு வரேன். தேங்காய் இரி, ஒரு 5 minutes போட்டு தரேன். இல்லை மீ, எனக்கு வேண்டாம். தேங்காய் நில்லு, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினை பார்க்க போயிடுறான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா ஜிமினோட வீட்டில். மச்சான், என்னடா அந்த பக்கம் அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அசிங்கமாக போய் சொல்லாத, என்ன விஷயம் சொல்லு. எப்படிடா மச்சான் கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாத உன்னை பற்றி சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து சொல்லு. அது ஒன்றும் இல்லை மச்சான், நாளைக்கு ரஃபா வராளாம். இது உன் முன்னாடி வராளா? மச்சான், அப்போ எனக்கு ட்ரீட் வேணும். என் புறம்புக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரிடா, இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு அவள் படித்து முடிச்சுட்டா, அப்போ இங்கே தானே வந்தாகணும், வரதான் செய்வா. அது இல்லைடா மச்சான், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டேய் சரி சரி, என்ன சொன்னேன்? அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம், அதான் அவள் இப்போ படித்து முடிச்சிட்டாளே. ஆமாம், போய் ப்ரப்போஸ் பண்ணேன். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? வேற என்ன பண்ண சொல்கிற? நீ தான் சொன்ன அவள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, அவள் தான் படித்து முடிச்சுட்டு வரா, ப்ரப்போஸ் பண்ணு. என்னடா இப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னா? நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிடவா? என்ன சொன்ன? இல்லைடா மச்சான், நீ லவ் பண்ணுறேன்னு நான் போய் சொல்லலான்னு கேட்டேன். அதெல்லாம் நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலடா. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு. ஒரு வேளை அவள் அங்கே யாரையாவது லவ் பண்ணுவாளோ? மேபி இருக்கலாம். மயிறு, நானே கடுப்பில் தான் உங்ககிட்ட வந்து புலம்பிகிட்டு இருந்தா, நீ இன்னும் கடுப்பேத்துறியா மயிறு? அது இல்லைடா மச்சான், என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், மூடு. இப்போ எனக்கு நீ ஐடியா கொடுக்குற, அவ்வளோதான். அதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்தேன். அதானே, காரி ஆகணும்னா காலி பிடிக்கிறது, இல்லைன்னா அந்த நட்பு உனக்கு கண்ணு தெரியுமாடா? என்னடா ஜிமினா வாழ்க்கை இது. அப்படி நாய ஓவராக நடிக்காதானே. 2 நாள் தான் உன்னை பார்க்க வரல, அதுக்குள்ளே அப்படியே நடிக்காத. சரி, நீ இப்போ சொல்றியா இல்லையா? இல்லைனா கிளம்புட்டா. சரி எறா மச்சான். நீ என்ன சொல்லிட்டு இருந்த? அவள் வேறு யாராவது லவ் பண்ணுவான்னு பயமாக இருக்கா? அப்படிலாம் இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு ரஃபா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைடா, அதனால நீ பயப்படாத. அவள் யாரையும் லவ் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அவள் அந்த மாதிரி யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நின்றுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவள் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டா, நீ தான் பிக்கப் பண்ண போறியா? ஆமாம். சரி, பார்த்து போயிட்டு வா. நீ கிடையாது ராஜா, நம்ம. இல்லை புரியல எனக்கு. ஆமாம், நீயும் தான் வர. நான் எதுக்குடா வரணும்? இல்லை, எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, ஸோ நீயும் வா. உனக்கும் ஃப்ரெண்டு தானே, 4 வருஷம் கழிச்சு வரா. டேய் நான் வரல, எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வரணும், அவ்வளோதான்.
நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நாளைக்கு அவளை பிக்கப் பண்ண போகிறோம். நாளைக்கு 8 o'clock என் வீட்டுக்கு வந்துரு, அங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு வீட்டுக்கு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜிமினும் தயங்கும் சேர்ந்து ரஃபாவை பிக்கப் பண்ண போகிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி ரஃபாவை தான் கட்டுறாங்க. ஹலோ மம்மி, நான் வந்துட்டேன். இப்போ தான் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளில நடந்து வந்துட்டுருக்கேன். டேடி வரலையா? இப்போ நானாக தான் வரணுமா? என்ன, அவனை எதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க? நானே வந்துக்கிறேன். அவனெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னால் அவன் கூட வர முடியாதுமே. சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கீங்க. இவன் எதுக்கு வந்தான்? ஐயோ, இவனை இப்போ இவன் சும்மாவே இருக்க மாட்டானே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவன் எனக்கு பண்ணதுக்கெலாம் சேர்த்து வச்சவனுக்கு நான் பழி வாங்கல. என் பேர் ரஃபாவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போதான் தேவன் உங்களை பார்க்குறான். இவதான் ரஃபாவா? என்னை இவ்வளோ அழகாக மாறிட்டா. இங்கே இருக்கும்போது அழகா செட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு கண்ணெல்லாம் புசு புசுன்னு அழகா க்யூட்டாக இருப்பா. இப்போ என்னடா இவ்வளோ அழகாக மாறிட்டா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்போது ஜிமின், டேய் சொல்லுடா, கூப்பிட்டியா? கூப்பிடல, கத்துறேன். என்ன பார்த்துட்டு இருக்க? தோ அவதான் ரஃபாவா? என்னடா மச்சான், ஆளே மாறிட்டா. ஆமாம், அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட, ஹாய் ஜிமின், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ரஃபா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்க்குறீங்க. ஆனால் தயங்க இன்னும் ஸ்டில் உங்களை ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருக்கான். அப்போது நீங்கள், ஹாய் தயங்கா, எப்படி இருக்க? ஹாய் இங்கே இருக்கும் போதாவது ஏதோ பார்க்குற மாதிரி இருந்த. இந்தியா போய் ரொம்ப கேவலமாக இருக்க, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது நீங்கள், நான் உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்டே கேட்கவே இல்லை, நான் ஹாய்ன்னு தான் சொன்னேன். பதிலுக்கு நீ எப்படி இருக்குன்னு கூட கேட்காம உங்ககிட்டலாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துருங்க. ஜிமினும் தயங்கும் மட்டும்தான் வெளில நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின், ஏன்டா இப்படி பண்ணுற? அவளை ஏதாவது சொல்லலாம் பக்கமே வராதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தயங், அதெல்லாம் அப்படிதான்டா, மச்சான் போகலாம். அப்புறம் எல்லாரும் காரில் உட்காந்துடுறீங்க. ஜிமினும் தயாங்கும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. நீங்கள் வந்து பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது தயாங் வந்து உங்களை மிரர் வழியாக பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜிமின், ரொம்ப சைலண்ட்டாக வர மாதிரி இருக்கே, நம்ம ஏதாவது பேசுவோமா அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் ரஃபா எப்படி ஸ்டடீஸ்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நீங்கள், ஓகே தான் ஜிமின், நல்லா இருந்தது, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின், அப்போது பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான். அவனும் ஆக்சுவலி வரணுன்னு தான் இருந்தான். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு எமர்ஜென்சினால அவனால் வர முடியல. இல்லைன்னா அவனையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது சடனாக ஒரு பிரேக் போடுறான். அப்போது ஜிமின் ஃப்ரெண்ட்லேயே போய் இடிச்சிடுறான். அப்போது தயாங் ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு, என்னடா இப்படி பிரேக் போடுற? சிக்னல் விழுந்திருக்கு அதான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. இப்போது நீங்கள் கார்லேருந்து இறங்கிட்டு, ஜிமின் தேங்க்ஸ். இப்போதான் கார் ஓட்டிகிட்டு வந்தது நான், தேங்க்ஸ் அவனுக்கு சொல்கிறியா? நான் தெரியாதவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்றீங்க. ஹே நில்லு, லக்கேஜ் யார் எடுத்துகிட்டு வருவா? உங்கள் அப்பாவா? வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போ. நான் இன்னும் உங்களை லக்கேஜ் எடுத்துகிட்டு வர சொல்ல, அது என் அப்பாவே வந்து எடுத்துப்பார். நீங்கள் போகிறத பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர மூளை கொஞ்சம் கூட இல்லை. அப்போது ஜிமின், இது எங்கே போய் முடியுதுன்னு நானும் பார்க்குறேன். இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் மாமா வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அம்மா, தங்க பிள்ளை வந்துட்டியா,
இங்கே வா அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐ மிஸ் யூ ஸோ மச், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, மெயினாக உன்னோட சாப்பாடு தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அங்கே ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. அப்போ உங்கள் அம்மா அதனால தான் உனக்கு பிடிச்ச எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன். மெயினாக பால் கொழுக்கட்டை, பால் பன்னீரும், ரசகுல்லா எல்லாம் செஞ்சுருக்கேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம், பசியோடு வந்திருப்ப. சரி மீட்டும் போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, உங்கள் டேடியும் வந்துடுறாரு. அப்புறம் உங்களை நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் நீங்கள் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே மதியானம் ஆகுது. அப்போது நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை பார்க்க வராங்க. நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து, ரஃபாக்கா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? அச்சோ செல்லமே, கண்டிப்பாக விளையாடலாமே. ஆனால் இங்கே நிறைய ஆளுங்க இருக்காங்களே, நம்ம வேணா மேலே போய் விளையாடலாமா? சரி அக்கா, நம்ம மேலே போகலாம். எல்லாரும் வாங்க, நம்ம ரஃபாக்கா கூட ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். அப்புறம் நீங்கள் மேலே ஹைட் அண்ட் சீக் விளையாட போய்ட்றீங்க. தயங்கோட ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த பொண்ணை நான் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. தேங்க ஒரு நிமிஷம் இங்கே வா. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனால் அவள் பாரு மேலே போய் குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருக்கா. அவளை தள்ளிலே அடித்து கீழே இழுத்துட்டு வாயே கொஞ்சம். எல்லாரும் அவ்வளோதான் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை. அப்புறம் அப்போது தேங்க உங்களை தேடிட்டு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கான். நீங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் உங்களை பிடிச்சிருவேன். என்ன இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் யாருமே என்கிட்ட மாட்டவே மாட்டீங்க. நீங்கள் எல்லா பசங்களையும் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டே அப்படியே நேராக வரான். அப்போது நீங்கள் அதோ வரேன் இரு, அப்படியே நடந்து போகிறீங்க. ஆப்போசிட்டில் தயங்க வந்துட்டு இருக்கான். அப்படியே மெதுவாக போயிட்டு அவனை பிடிச்சிடுறீங்க. அப்போ அச்சோ, அக்கா மாமாவை பிடிச்சிட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குட்டி பசங்கள்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்போதான் நீங்கள் பிளைண்ட் போல ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா முன்னாடி நிற்கிறது தயம். பைத்தியக்காரா, நான் தான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க? என்ன சொன்ன? பைத்தியக்காரன் கொன்றுவான பார்த்துக்கோ. நீ கண்ணு தெரியாம வந்து என்ன கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்க. நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன் நின்றேனா? ஆமாம், உனக்கு ரொம்ப ஆசை தான், நான் உன்னை பிடிக்க தான் செஞ்சேன். நீ எதுக்கு இங்கே வந்த? ஒழுங்கா கீழே வா, உன்னை அத்தை கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் கீழே போயிட்டுறீங்க. கீழே போய் உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது தாங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமினும் அவங்க வீட்டுக்கு வரான். டேய் மச்சான், என்னடா பண்ணுற? எவ்வளோ நேரம்டா உனக்கு ஃபோன் பண்ணுறது? இல்லைடா தூங்கிட்டு இருந்தேன், நீ ஃபோன் பண்ணதை நான் பார்க்கல, அதான் பார்த்த உடனே கிளம்பி வந்துட்டேன். சொல்லு, எது கூப்பிட்டேன்? நான் இங்கே தனியாக இருந்தேன்டா, கம்பெனி கால் இல்லை, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். கம்பெனி கால் இல்லையா? நீ தான் மட்டு பண்ணிட்டு இருக்கல, அப்புறம் என்ன கம்பெனி கால் இல்லைன்னு? நீ ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா கொடு, அவகிட்ட போய் நான் எப்படி சொல்கிறது? அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஐடியாவா? முதல்ல நீ அவகிட்ட போய் நார்மலாக பேசுகிறா. நானும் அவகிட்ட நார்மலாக பேசணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் திடீர்னு போய் நார்மலாக பேசினா ஒரு மாதிரி வியர்டாக இருக்காது? அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? அதனால தான் நான் அவகிட்ட பேசணும் போனாலே ஏதாவது ஒன்று அவள் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேறா. அதனால தான் சண்டை வருது 2 பேருக்கும். இங்கே இப்படி தயங்கும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே உங்ககிட்ட வந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அவன் இப்படி சொல்லுவான்? அன்னைக்கும் அவன் இப்படி தான் பண்ணான். என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்க? பின்ன என்ன கிளாரா, இவன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணேன், இங்கேருந்து கிளம்பி போனேன். இப்போ இங்கே வந்தோடனே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு எப்போ பார்த்தாலும் கடுப்பேத்திட்டே இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. யாரை சொல்ற? வேங்கயா? ஆமா, வேற யாரு எனக்கு கடுப்பேத்துவா அவனை தவிர?
இன்னும் ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க வந்த உடனே? ஏதோ சின்ன வயசுல தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா, இன்னும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய்! நானா வேணுன்ட்டே அவன் கூட போய் சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம என்ன கடுப்பேத்திட்டு இருக்கான். அவனுக்கு நான் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் என் மூஞ்சி உர்ருன்னு இருக்கணும். அத பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருப்பான். இதான் அவனுக்கு. ஏய்! அப்பல்லாம் இல்ல. அவங்க நான் ஏன் அப்படி பண்ண போறாங்க? என்கிட்டலாம் நல்லா தான் பேசுறாங்க. உன்கிட்டலாம் நல்லா தான் பேசுவான் அவன். என்கிட்ட வந்தா மட்டும் தான் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? விடு. இப்படிலாம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் தயங்கும் சண்டை போடாத நாளே இருக்காது. ஒன் ஃபைன் டே தயங்க அப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரா. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் தயங்கோட ஐஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏய், யார் அது? மாமா, என்ன தெரியலையா உங்களுக்கு? ஹே குட்டி, நீயா? எப்போ வந்த? நான் காலையிலே வந்துட்டேன் மாமா. நீங்கள் தான் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னு அத்தை சொன்னாங்க. உங்களை பார்க்கலான்னு சொல்லி தான் நான் காலையிலே வந்தேன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருந்தது, அதான் நான் போயிட்டேன். என் அத்தை எங்க? எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா உங்கள் அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ வரங்க பாருங்க 2 பேரும். எப்போ வந்த ஆஃபீஸ்ல இருந்து? இப்போதாமே வந்தேன். வந்தோடனே இவளை பார்த்தேன், அதான் பேசிட்டு அப்படியே வரேன். வந்தோடனே பாருங்கண்ணே, போய் அவனை போய் பிடிச்சிட்டு இருக்கா. ஏய், அவனை விடு, அவன் இப்போதானே வந்தான். பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் என்னை குட்டி குட்டின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் அப்போது. நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன், தெரியுமா? ஓ, காலேஜ் போயிட்டீங்களா நீங்கள்? பெரிய பொண்ணு தான் ஆயிட்டீங்க. ஆமாம், நான் பெரிய பொண்ணு தான். நீ என்னை குட்டின்னு கூப்பிடாத, அழகாக என் பேர் சொல்லி கூப்பிடு. அப்போது லூனாவோட அம்மா, லூனா விடு, தாங்க இப்போ தானே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கான், டயர்டாக இருப்பான், அவன் போய் ரெஸ்ட் எடுப்போம். நீ இங்கே தானே இருக்க போகிறோம், பொறுமையாக உங்கள் மாமா கிட்ட உட்காந்து பேசிக்கோ. போமா. மாமா, எனக்கு செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க, அதனால நான் இங்கே தான் இருக்க போகிறேன் செமஸ்டர் லீவ் முடிகிற வரைக்கும். சரி, நீ இங்கே இரு, நான் இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி மாமா. அப்புறம் அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்போ தான் நீங்களும் உங்கள் அம்மாவும் தயங்கோட வீட்டுக்கு வரீங்க. அப்போது தயங்கோட அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்போ லூனா, ரஃபாக்கா, நீ எப்படி இருக்க? லூனா, நீயும் வந்திருக்கியா? ஆமாம், நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அப்போ தயங்கோட அம்மா, இருங்க, நான் உங்கள் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். அப்போ லூனா, நீங்கள் எதுக்கு போறீங்க அத்தை? நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி டீ போடலாம்? இருங்க, நான் போய் போடுறேன். அப்போ லூனாவோட அம்மா, ஏய், உனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, ஒழுங்காக உட்காரு. அப்படிலாம் இல்லை, நான் டீ போட கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் பார்த்து. நான் போட்டு மாமாவுக்கு கொடுப்பேன். அவள் கிச்சனுக்கு போயிடுறா. அப்போது நீங்கள், நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அத்தை அப்படின்னு நீங்களும் கிச்சனுக்கு போயிடுறீங்க. அக்கா, இது ஏன் ஆன் ஆகவே மாட்டேங்குது? லைட்டரை வச்சு பற்றினா கூட ஆன் ஆகவே மாட்டேங்குது. கொடு, நான் ஆன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி கொடுக்குறீங்க. அப்புறம் இப்போது பால் ஊற்றணுமா இல்லை தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றணுமா? நீ தள்ளு, நானே போடுறேன். அப்புறம் நீங்கள் டீ போடுறீங்க. டீ போட்டு எடுத்துகிட்டு வரீங்க, அத்தைக்கிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு. தயங்கோட அம்மா, நீ டீ நல்லா போட்டிருக்கலூனா? ஆமாம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்களும் அமைதியாக இருந்துடுறீங்க. அப்போது மேலே தயங்க இருக்கான், அவனுக்கும் போய் கொடுத்துரு. இதோ நான் போகிறேன் அத்தை அப்படின்னு டீ எடுத்துட்டு லூனா மேலே போகிறா. அப்போது ரஃபா, நான் அவகிட்ட பிஸ்கெட் எடுத்துகிட்டு போக சொல்ல மறந்துட்டேன், நீ கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றியா? சரிங்க அத்தை அப்படின்னு நீங்கள் பிஸ்கெட் எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. மேலே போய் டோரை நாக் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போது டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா லூனாவை ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். சாரி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை,
அவள் விலை வந்தா அதுக்கு தான் நான் பிடிச்சேன். இல்லை பரவாயில்ல, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் கீழே போகிறேன், அத்தை பிஸ்கெட் கொடுக்க சொன்னாங்க. பிஸ்கெட்டை வச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுறீங்க. அப்புறம் அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்க சீன் உங்களுக்கு வருது. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. எனக்கு ஏன் இது வருது? நான் ஏன் இப்போ அவனை பற்றி நினைக்கிறேன்? ஸோ தேவையில்லாத கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படுத்துடுறீங்க. தூக்கமே வரல. கண்ணை மூடினாலே அந்த சீன் தான் வந்துகிட்டே இருக்கு. நான் ஏன் அவனை பற்றி நினைக்கிறேன்? நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எழுந்திரிச்சிட்டு கீழே வந்து அம்மா காஃபி. அப்போது லூனா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. ரஃபாக்கா, இன்னைக்கு நீ ஃப்ரீயாக தானே இருக்க? ஃப்ரீ தான். வெளில போகலாம் வா. சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆகிட்டு மாமா வீட்டுக்கு வந்துடுற, நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவள் வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் நீங்களும் கிளம்பி தவங்க வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே தவங், ஜிமன், லோனா 3 பேருமே இருக்காங்க. லோனா, நம்ம மட்டும் தானே போகிறோம்? நம்ம மட்டுமா? எனக்கும் ஒன்றும் தெரியாது, உனக்கும் தெரியாது. நம்ம 2 பேரும் போய் என்ன பண்ணுறது? மாமாவும் வராங்க, அப்புறம் ஜிமினனும் வராங்க. இவங்க 2 பேரும் வராங்களா? ஆமாம், இவங்களும் தான் வராங்க. நம்ம எல்லாரும் தான் போகிறோம். சரி வா போகலாம். அப்புறம் எல்லாரும் வெளில போயிடுறீங்க. தேவன் காரில் போய் உட்காந்துடுறான். அப்போ ஜிமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். ஜிமின் அண்ணா தந்துங்க, நான் தான் மாமா பக்கத்தில் உட்காருவேன். நீயும் மாமா பக்கத்தில் உட்காந்துக்கோமா அப்படின்னு ஜிமன் பேக் சீட்டில் போய் உட்காந்துடுறா. அப்போது நீங்களும் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. தேவன் தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். அவன் மிரர் வழியாக உங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு மாலுக்கு போகிறீங்க எல்லாரும். அப்போது தயாங், நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க, நான் கார் பார்க் பண்ணிவிட்டு ஜிமினோட வரேன். அப்புறம் நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்களும் லூனாவும் ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் தயாங்கும் ஜிமினும் வராங்க. அப்போது லூனா, மாமா எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? உனக்கு என்ன அழகாக இருக்கு குட்டி இந்த ட்ரெஸ் உனக்கு. ஐயோ தேங்க்யூ மாமா அப்படின்னு அவள் மறுபடியும் ட்ரையல் ரூமுக்கு போயிடுறா. அப்போ தான் நீங்கள் ட்ரையல் ரூமில் இருந்து ஒரு பாடிகான் ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. தேங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் மிரரில் பார்த்து, இது எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா தான் இருக்கு, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. ஜிமன், இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ரஃபா. தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ட்ரையல் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்போ ஜிமன், ஏன்டா நல்லா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன், அதை நீ எப்படி சொன்ன? என்னை திருத்த முடியாது. அப்புறம் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போகிறீங்க. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் தயாங்களும் நான் 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஜிம்மன் அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி போயிருப்போம். அப்போது நீங்கள் செம்ம டயரில் கார்லேயே தூங்கியிருப்பீங்க. லூனா வீடு வந்ததும் இறங்கி போயிடுறா. தயாங் கார்லேருந்து இறங்கி வந்து அவங்களே எழுப்புறான். ரஃபா எந்திரி, வீடு வந்துடுச்சு. இதுக்குள்ளே வீடு வந்துடுச்சா? நீங்கள் சீட் பெல்ட் வேர் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதை கழட்டும் போது கழட்டவே இல்லை. இது வேற, இது ஏன் கழட்ட மாட்டேங்குது? அப்போது அவங்க கிட்ட வந்து சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறான். அப்போது நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எனக்கு ஏன் இவன் பக்கத்தில் வந்தோடனே ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது? ரஃபா, என்ன இங்கே தூங்குறதா பிளானா? வா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் படுத்துடுறீங்க. படுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதே ஞாபகம் தான் வருது.
நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ஏன் பக்கத்தில் வந்தோடனே ஹார்ட்பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சது? இதனால் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லையே. எனக்கு என்னாச்சு? அப்போதான் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. கிளாரா தான் கால் பண்ணுறா. சொல்லுடி. தூங்கிட்டியா என்ன? இல்லை, தூங்கலை. நான் இப்போ தான் வெளில போகிறேன்னு சொன்னல, போயிட்டு வந்தேன். ஓ சரி. கிளாரா, சொல்லுடி. உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன சொல்லு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. ஏன், என்னாச்சும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எப்படி இந்த மாதிரி ஃபீல் ஆகுது? எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான். எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நாளாக. அப்படியா? ஆமாம். உனக்கு தெரியுமா ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு? நீ தயாம லவ் பண்ணுறியா? லூசு, ஏன் இப்படிலாம் பேசுற? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அதான். என்ன சொல்ற? ஆமா, லவ் இருந்தாதான் இப்படியெல்லாம் தோணும். ஒருவேளை தயாம நீ லவ் பண்றியோ? நான் அவனை லவ் பண்றேன்? வாய்ப்பே இல்லை. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்படி அவனை லவ் பண்ணுவேன்? அப்புறம் ஏன் உனக்கு அப்படி தோணுது? அதான் எனக்கும் தெரியல. நான் மார்னிங் அங்கே வரேன், நம்ம பேசலாம். இப்போ நீ தூங்க, இதை பற்றி யோசிக்காத. சரி கிளாரா. அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போது நீங்கள் தூங்கலான்னு போனால் தூக்கமே வர மாட்டேங்குது. அதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நான் ஏன் இப்போலாம் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறேன்? எனக்கு தெரியல. ஒருவேளை கிளாரா சொன்ன மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேனோ? அப்படிலாம் இருக்காது. நான் அவனை லவ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. ரஃபா, எந்திரி. என்னமி, எந்திரி. சொல்லுங்க. எதுக்கு இவ்வளோ காலையிலே என்னை எழுப்புறீங்க? காலையிலேவா? மணி 9 ஆகுது. எந்திரி. சொல்லுங்க. இன்னைக்கு தயாவிக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போகிறோம். எதுக்கு தெரியல. உன்னோட மாமா தான் இன்வைட் பண்ணாரு கால் பண்ணி. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம்? எனக்கும் தெரியல. மேபி தயங்கோட மேரேஜ் பற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, தயவுக்கு மேரேஜா? ஆமாம். அவன் என்ன லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு மேரேஜ் தான். அதை பற்றியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க இதை கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இதை ஒன் ஷாட்டாக போடணுன்னு தான் நினச்சேன். பட் ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் ஸ்டோரி எப்படி இருக்குது. இது நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இந்த FF ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கமெண்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி பயோவில் இருக்குது, சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு DM பண்ணுங்கள். அண்ட் பாய் ஷாகி. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.